வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை திமுக அரசு அதன் விருப்பம் போல தாமதிக்க முடியாது. பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்து போராடித்தான் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது. இதை உணர்ந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெள்ளிக்கிழமை தமிழகம் வருகிறார். 2 நாட்கள் தமிழகத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் அவரது பிரச்சார திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து காரைக்குடியில் நடக்கவிருந்த அவரது ரோட் ஷோ பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் தென்காசியில் அவர் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரிப்பார் என சொல்லப்பட்டுள்ளது. முன்னதாக சிவகங்கை பாஜக வேட்பாளரான தேவநாதன் யாதவ் மீது பணமோசடி குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் எதிலும் முதலிடம் என்பதற்கு மத்திய அரசின் ஆவணங்களே சாட்சி. 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் திராவிட மாடல் தத்துவமே இந்தியாவின் எழுச்சிக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று திமுக தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகளுக்கு மேல் திமுகவுக்கு ஒரே சின்னம் உதயசூரியன். 60 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு இரட்டை இலை. கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மலரான தாமரை சின்னத்தில் பாஜகவும் போட்டியிடுகிறது. பாமகவுக்கு மாம்பழம் சின்னம், டிடிவி தினகரனுக்கு குக்கர், ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள். என்னுடைய விவசாயி சின்னம் எங்கே? அதை எடுத்துக்கொண்டனர். விவசாயி சின்னத்துடன் சீமானை தேர்தலை சந்திக்க விடக்கூடாது என்ற பயத்தில் அந்த சின்னத்தை எடுத்துவிட்டனர் என்று நாமக்கலில் நடந்த பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். ஜூன் 4ஆம் தேதி கொங்கு மண்டலம் யாருக்கு என்பதை பார்த்துவிடலாம். ஊழல் பல்கலைக்கழகத்துக்கு பெயரே ஸ்டாலின் என்றுதான் இருக்கும். ஸ்டாலின் என்று பெயர் வைத்தால் அதற்கு வேந்தராக மோடி இருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே விக்ரம் படத்தில் போதைப் பொருள் விற்கும் ரோலெக்ஸ் பெயரை குழந்தைக்கு வைக்கிறார் உதயநிதி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாட்டில் உள்ள 70 கோடி மக்களிடம் இருக்கும் அதே அளவு பணம் 22 பெரும் பணக்காரர்களிடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டின் ரிஷிகேஷ் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டில் தற்போது வலிமையான அரசு உள்ளது. இதன் காரணமாக நமது ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளை அவர்களின் நாட்டுக்குள்ளேயே புகுந்து கொள்கிறார்கள் என்று பேசினார். பாஜகவினரை சர்வாதிகாரிகள் என காங்கிரஸ் அழைப்பதற்கு பதில் கூறும் வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து ஒன்றை பதிவு செய்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வியாழக்கிழமை அவர் அளித்த பேட்டியில் நெருக்கடி நிலை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். அப்போது எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இருந்த எனக்கு எனது தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பரோல் கூட தரப்படவில்லை. ஆனால் இன்று எங்களை காங்கிரஸ் கட்சியினர் சர்வாதிகாரிகள் என்று அழைக்கின்றனர் என்று சாடினார். குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை மேற்கு வங்கத்தில் ஏற்க மாட்டோம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தேர்தல் நேரத்தில் சிலர் கலவரத்தை உருவாக்க முயல்வார்கள், சதிக்கு இரையாகி விடாதீர்கள், டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதை உறுதி செய்வோம் என்று தெரிவித்தார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் தனது தாய் சோபாவுக்காக சென்னையில் சாய்பாபா கோயில் ஒன்றை கட்டியுள்ளார். கொரட்டூர் வெங்கடேஸ்வரா நகரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இதுகுறித்து சோபா சந்திரசேகர் பேசும்போது, ரொம்ப நாளாக ஒரு பாபா கோயிலை எங்கள் இடத்தில் கட்ட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருந்தேன். அதற்கேற்ப விஜயும் கட்டி கொடுத்து விட்டார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கு வந்து தரிசனம் செய்து வருகிறேன் என்று கூறியுள்ளார்.